2026 தமிழக அரசியலோட ஒரு மிக முக்கியமான மைல்கல். பல கட்சிகள், புது புது கூட்டணிகள், அனல் பறந்த பிரச்சாரங்கள்னு ஒரு வழியாக ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்போ 234 தொகுதிகளுடைய தலையெடுத்தும் அந்த ஸ்ட்ராங் ரூம் உள்ள சீல் வைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தோட அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போகிற அந்த மேஜிக் நாள் வர்ற மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. ஆனால் நிஜமாகவே அந்த வாக்கு எண்ணுற மையத்துக்குள்ள அன்னைக்கு என்னதான் நடக்கும்? நாம போட்ட ஓட்டுகள் எப்படி எண்ணப்படுது? வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி நடக்கும்? ஏன் தபால் ஓட்டை முதல்ல கவுண்ட் பண்றாங்க? ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? ஓட்டு கவுண்ட் முடிஞ்சு ரிசல்ட் வரத்துக்கு ஏன் சில நேரங்களில் நைட்டு வரைக்கும் ஆயிடுது? இதெல்லாம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றது தான் உண்மை. அந்த ஸ்ட்ராங் ரூம் சீல் பிரிக்கப்படுறதுல இருந்து ஜெயிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வாக்கு எண்ணிக்கை நடக்கப்படக்கூடிய அந்த நாளில் என்ன நடக்கும்? அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொன்ன அந்த மே 4 பிளான் என்ன? வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ நான் விலாவரியாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஓட்டுகள் என்ன மாதிரி போய் சேருது, அது எப்படி எண்ணப்பட்டு ரிசல்ட்டாக மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. முதல்ல எண்ணிக்கை அப்போ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். தமிழகம் முழுக்க மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தயார் நிலையில் இருக்குது. இந்த மையங்களில் தான் நம்ம ஓட்டு போட்ட அந்த மிஷின்கள், கண்ட்ரோல் யூனிட்டுகள், அப்புறம் நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு காமிச்ச அந்த விவிபாட் மிஷின்கள் எல்லாம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பில் பத்திரமா இருக்குது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் டே அன்னைக்கு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு வேட்பாளர்களும் அவங்க ஏஜென்ட்டுகளும் அந்த 62 மையங்கள் முன்னாடி போயிட்டு வரிசையாக நிற்பாங்க. பலத்த போலீஸ் செக்கிங்க்கு அப்புறம் தான் அவங்கள உள்ளேயே விடுவாங்க. டைமிங் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மே 4 காலை சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எடுத்த உடனே மிஷினை திறக்க மாட்டாங்க. முதல்ல தபால் வாக்குகள், போஸ்டல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தபால் வாக்குகளை தான் எண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு பகுதி இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு மொத்தம் 6.37 லட்சம் பேர் தபால் வாக்கு போட்டிருக்காங்க. தபால் வாக்குகளை பொறுத்தவரை 500 வாக்குகளுக்கு ஒரு மேசை அப்படின்ற விகிதத்தில் எண்ணுவாங்க. இந்த வாக்குகளை ஏஜென்ட்டுகள் முன்னாடி தான் ஒவ்வொன்றா எடுத்து எண்ணுவாங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் அப்போவே அவங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கப்புறம் கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து, அதாவது காலை 8:30 மணிக்கு 234 தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்கள் ஒவ்வொன்றா வெளியில் வரும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளை எண்ண ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஹால்லையும் சராசரியாக 14 மேஜைகள் இருக்கும். ஒவ்வொரு மேஜையிலையும் ஒரு வாக்குச்சாவடியோட மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் இருக்கிற சீல் உடையாமல் இருக்கான்னு ஏஜென்ட்டுக்கிட்ட காட்டிட்டு அப்புறமா தான் ரிசல்ட் பட்டனே அவங்க அமுக்குவாங்க. உடனே அந்த மிஷினில் எந்த வேட்பாளருக்கு எத்தனை ஓட்டுன்னு டிஸ்பிளே ஆகும். அதை உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் நோட் பண்ணிப்பாங்க. இப்போது ரிசல்ட் டே அன்னைக்கு அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு நம்ம அந்த முடிவை நியூஸில் பார்த்துட்டு இருக்கும்போது முதல் சுற்று முடிவில் இவங்க முன்னிலை அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. அது என்ன சுற்று? இப்போ ஒரு ஹாலில் 14 டேபிள் இருக்குது அப்படின்னா ஒரே நேரத்தில் 14 பூத்துகளோட ஓட்டும் அங்கே எண்ணப்படும். அந்த 14 மிஷின்களோட ரிசல்ட் வந்ததும் அதைத்தான் ஒரு சுற்று, அதாவது 1 ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 250 பூத்துகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் 18 முதல் 20 சுற்றுகள் வரை எண்ணுவாங்க. ஒரு ரவுண்டு முடியறதுக்கு குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிஷம் வரை ஆகும். அதனால தான் 20 ரவுண்டு முடியறதுக்கு சாயங்காலம் ஆகிடுது. கடந்த 23ஆம் தேதி நம்ம போயிட்டு கரெக்டாக நம்ம மையத்தில் ஓட்டு போட்டு வந்துட்டோம். அங்கே எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க உங்கள் பூத்தில் மட்டும்? அந்த மாதிரி இன்னும் எத்தனை பூத்துகள் இருக்கும் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. இந்த தேர்தலில் எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்ச்சனா பட்நாயக் மேடம் ஒரு கிளியர் டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக தேர்தல் பணியில் 3.60 லட்சம் அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களில் 80% பேர், அதாவது 2.88 லட்சம் அலுவலர்கள் தபால் வாக்கு மூலமாக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவல்துறையை சேர்ந்தவங்க, ஜோனல் அல்லது செக்டார் அலுவலர்கள், கண்காணிப்பு குழுவில் இருந்தவங்க அப்படின்னு மொத்தமாக பார்த்தா 3.36 லட்சம் பேர் தபால் வாக்குகள் போட்டிருக்காங்க. அதுபோக 1.10 லட்சம் அலுவலர்கள் தேர்தல் பணி சான்றிதழ் EDC பெற்று நேரடியாகவே வாக்குச்சாவடியில் போயிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற 85 வயதுக்கும் மேலே இருக்கிறவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்காக படிவான் 12D, அதாவது ஃபார்ம் 12D மூலமாக மொத்தம் 1.73 லட்சம் பேர் தபால் வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. அப்புறம் நம்ம சேவை வாக்காளர்கள், சர்வீஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் 18,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. நமக்கான ஓட்டிங் தான் 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கான ஓட்டுகளை இவங்க வர்ற மே 4 காலை 8 மணி வரைக்குமே செலுத்தலாம். அதற்கான வசதி இருக்குது. வாக்குச்சாவடியில் வாக்களித்தவங்க மட்டுமல்லாமல் கூடுதலாக 6.37 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் செய்யப்பட்டு வாக்குகள் பெறப்பட்டிருக்கு. வாக்கு எண்ணுறதுல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குங்க. தபால் வாக்குகளுக்கும் இவிஎம்களுக்கும் தனித்தனி ஏரியா மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், இவிஎம் ஓட்டுகளை எண்ணுறப்போ தபால் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த மிஷின்களோட கடைசி சுற்று எண்ணிக்கையை தொடங்குவாங்க. இப்படி எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உடனே எல்லாம் வின்னர், அதாவது யார் வெற்றியாளர் அப்படின்றத அறிவிக்க மாட்டாங்க. இங்கே தான் அந்த முக்கியமான ரூல் வருது.
குலுக்கல் முறையில் ஏதோ ஒரு 5 விவிபேட் மிஷின்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பேப்பர் ஸ்லிப்புகளையும் இவிஎம் எண்ணிக்கையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டும் சரியாக இருந்தால் தான் அது அதிகாரப்பூர்வ வெற்றி. இதுக்கு அப்புறமா தான் தேர்தல் அதிகாரி வின்னரையே அறிவிப்பார். இப்போ புரியுதா ஏன் ரிசல்ட் வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. 62 மையங்கள், 3.60 லட்சம் அலுவலர்கள்னு ஒரு பிரம்மாண்டமான டீம் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு ரிசல்ட் ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. மொபைல் ஃபோன் கிடையாது, 3 அடுக்கு பாதுகாப்பு, சிசிடிவி கண்காணிப்புன்னு அணுவாக செக் பண்ணுறாங்க. ஏன்னா இது வெறும் ஓட்டு எண்ணிக்கை மட்டும் இல்லை, ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகிற கணக்கு. ஸோ மக்களே, மே 4 காலையில் 8 மணிலேருந்து உங்களுடைய ஃபோன்லேயோ டிவிலேயோ அல்லது சிஸ்டம்லேயோ நீங்கள் தாராளமாக இந்த தேர்தல் வாக்குகளுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம். 2026 ராஜா யார் அப்படின்றது அன்றைக்கு மதியானத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் எந்த தொகுதியோட ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேர்தல் குறித்த, அரசியல் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மே 4ஆம் தேதி ரிசல்ட் டே அன்னைக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை, முடிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன் இண்டியா தமிழ் கூட எப்போதுமே இணைஞ்சிருங்க. Subscribe to One India and never miss an update.